எவ்வளவு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம், இவ்வளவு மட்டமா பேசுற போது பிரதமரை நாங்க பார்க்கவே இல்லை. ஓய்ச்சிருவாரு, ஓய்ச்சிருவியா நெப்போலியன் சொன்னார, கொஞ்சம் சொல்றது கேட்டுக்க. இந்த திமுக வந்து சாதாரணமான இயக்கம் இல்ல, பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்க்கப்பட்ட இயக்கம், ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த திமுக. யார் யாரோ ஒழிக்கிறேன்னு சொன்னான், அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவானே தவிர இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். எல்லாம் வேற எங்கன்னா போய் பாரு. நான் அமைச்சர் போய் அடைக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் பீஸ் ஆகிடுவேன். அதனால வந்து தேர்தலில் நீ பண்ண சாதனை வச்ச ஓட்டு கேது, நீ என்ன பண்ண சாதனை தெரியாதா? இந்த அன்பரசு இருக்கான் பாருங்க, அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவராக இருந்தா ஒரே வார்த்தை சொல்ற, அதே பம்மல் சங்கர் நகர் 37 அம்மணியம்மன் பள்ளிக்கூடமா, அங்க அதே இடத்துக்கு வர சொல்லுங்க. இவர் நேற்று சட்டவிரோதமா ஒரு கூட்டம் போட்டார்ல, அது மீட்டிங் ஸ்பாட்டா? நாங்க போய் கேட்டா கொடுத்துருவாரா? காவல்துறை ஒரு மீட்டிங் ஸ்பாட் இருக்கு, கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. 1000 பிரச்சனை பண்றாங்க. தலைவர் அண்ணாமலையோட எண்மண் மக்கள் யாத்திரைக்கு 1000 பேச்சு பேசுறாங்க இந்த காவல்துறை. இந்த இடத்துல இந்த அன்பரசை வந்து ஒரு கூட்டம் எடுத்து பீஸ் பீஸ் ஆகிடுவார் அவரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் ஆக்குவார். ஏன்னா தைரியம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, அவங்க ஸ்டாலின் இருக்காருல்ல, முத்துவேல் ஸ்டாலின், அவர் பேரறிவாளன் கூட வச்சிருக்கிறாரு. அவனை போய் கட்டி பூச்சார்ல, ராஜீவ்காந்தி பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த புத்தி தானே வரும் இவனுக்கு. ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு? நான் அமைச்சரா இல்லைன்னா அப்படி பண்ணிடுவேன். நாங்கள் அதான் நானும் சொல்றேன், நீ அமைச்சராகவே இரு, நாங்க வரோம் பிஜேபி. நீ யாரெல்லாம் அந்த மேடையில் உட்காந்து வச்சுனா சட்டவிரோதமாக அந்த மேடையில் யாரெல்லாம் உட்காந்தாங்க அவங்களே கூப்பிடு, நாங்களும் வரோம். அங்க வந்து பேசிப்பார் பார்க்கலாம். நீ இங்க பிஜேபியுடைய மாவட்ட தலைவர், நான் என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகு, அப்புறம் அவர் ஆக்குறது இருக்கட்டும். அவங்க அப்பாவுக்கு பிறந்த உண்மையா இருந்ததுன்னா, தைரியம் இருந்தா சவால் விடுற, அதே சட்டவிரோதமான இடத்துக்கு என்ன கூப்பிட்டோம், நான் வர நேரடியா வரேன், என்ன முதல்ல பீஸ் பீஸ் ஆகட்டும். அமைச்சர் தாமு அன்பரசன் பேசும்போது திமுகவை ஒழிச்சிருவாடி மோடி சொல்றாரு, நான் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா அவரை பீஸ் பீஸ் ஆகிக்கிறேன்னு பேசிருக்காரு. அதுக்கு நேற்றுதான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சொன்னாரு? கண்டனம் தெரிவிக்கல. மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சரி. அதனால மாவட்ட தலைவர் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இடையில நான் என்னென்ன தாமு அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் போதும். அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதோ காரசாரமா பேசியிருக்காரு. அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும். அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும். அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறான். ஸோ 2 படி தாண்டி தானே போகணும். முதல் படி வரும் பொழுது தாண்டு வரான்னு பார்ப்போம். இப்போ 2வது படி நான் இருக்கேன்ல. அதனால வெத்து வேட்டெல்லாம் பேசாமனே எங்க மாவட்ட தலைவர் நேற்று சவால் விட்டுருக்காரு. அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும். அதன் பிறகு நான் பேசுறேன்.